வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய ரவா பனியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரவா பனியாரம் நம்ம ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டே போகாது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யலை. இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் செய்யலாம், ஆனால் மைதா சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு அரை கப் அளவுக்கு சுகருங்கிறது நல்ல தித்திப்பான பதத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு பதம்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா கலந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கிறணும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். அந்த மாவோட பதத்தை பொறுத்து தண்ணி சேர்க்குறது மாறுபடும். பாருங்கள், இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாத போல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும். நம்ம ரவை சேர்க்கறனால திருப்பி இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா திக்காக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறணும். இந்தளவுக்கு திக்காக நம்ம ஊற்றுனா சாஃப்டாக இருக்காது. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு இலகுவான பதத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா பெருசாக கூட ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனேமே எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு விட்டதுக்கு அப்புறமா இது போல் எண்ணெயை அது மேலே தெரிச்சு ஊற்றும் பொழுது நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பெல்லாம் வரும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பக்கமாக வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கமும் இது போல் திருப்பி கொடுத்துக்கலாங்க. நீங்கள் மாவு இதே பதத்தில் வச்சு ஊற்றுனா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யாது. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். திக்காகிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் இதே அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுட பாரம்பரியமான ரவா பனியாரம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஒரு நாள் வச்சு கூட இந்த ஸ்வீட்டை சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.